Hello animators, welcome back to Varad AVFX channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாடிஃபையர் என்னன்னா ஆக்சுவலா நம்ம மாடிஃபையர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது 4வது மாடிஃபையரான மாடிஃபையர் நேம் என்ன ஆக்சுவலா பில்டு மாடிஃபையர் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா இந்த வீடியோஸ்லாம் தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஆட் மாடிஃபையர் ஒரு ஸ்பியர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் மாடிஃபையர் போயிட்டு ஜென்ரேட் பில்ட். இந்த மாடிஃபையர்ன்றது ஒரு சும்மா ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மோஷன் கிராஃபிக் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது தேவைப்படலாம்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ் கேசஸ் இருக்கும். நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன், பட் எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்த உடனே இந்த மாடிஃபையர் வந்து மறைஞ்சிருச்சு, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து மறைஞ்சிருச்சு, தெரியல. ஸோ இது என்னென்னா பில்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரேம் 1, லென்த் 100, அதாவது எண்டு ஃப்ரேம் 100ன்னு அர்த்தம். எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரேம் 1 எண்டு 100 இருக்கா. இப்போ நான் வந்து டைம் லைனில் இங்கே இருக்க ஸ்லைடரை பிடிச்சி இப்படியே மூவ் பண்ணனா தெரியுதா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபேஸஸ் எல்லாம் 1 by 1 பில்ட் ஆகுது. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 100 ஃப்ரேம் வரைக்கும் இது 1 by 1 பில்ட் ஆகும். 100 ஃப்ரேமுக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எந்த சேஞ்சஸும் தெரியாது. ஏன்னா நம்ம எங்களுக்கு எண்ட் ஃப்ரேம் வந்து அதாவது லென்த் 100 ஃப்ரேம் வரைக்கும் தான் நடக்கணும்னு கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இதை 200 கொடுத்தீங்கன்னா 200 ஃப்ரேம் வரைக்கும் நடக்கும். நான் 20 கொடுத்துட்டேன், சாரி. 200 கொடுத்தீங்கன்னா 200 ஃப்ரேம் வரைக்கும் இந்த அனிமேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போது டிஃபால்ட்டாக இருக்கிறது ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஃபார்வேர்டில் போகும். ரிவர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்வேர்ட்லேருந்து அதாவது ஃபுல் ஸ்பியர்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். அவ்வளோதான். இதே வந்து ரேண்டமைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரேண்டமாக ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்து ஆர்டர் வைஸ் வராமல் ரேண்டமாக ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்து போகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு கேரக்டர் மாடல் வச்சுருக்கீங்க, அந்த கேரக்டர் வந்து இப்படி ஒவ்வொரு ஃபேஸாக உங்களுக்கு விசிபிளாக வரணும். நான் ரிவர்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த கேரக்டர் வந்து மறைஞ்சிருந்து இப்படி ஒவ்வொரு ஃபேஸாக வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பில்ட் மாடிஃபையரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இது எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கலாம் சொல்ல முடியாது. பட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் இந்த மாடிஃபையரை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மாடிஃபையரில் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ரேண்டமைஸில் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சீட்ஸ் மட்டும் இருக்கும். சீட்ஸுன்றது இதுதான் வந்து இந்த இங்கே வந்து எடுக்குதா, அதே நான் வந்து சீட்ஸ் மாற்றி விட்டேன்னா ஸோ இப்போது அந்த ரேண்டமாக அது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதில்ல, அந்த இடம் வந்து வேறு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் சீட்ஸ். ஸோ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் சீட்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் கவுண்ட் மாற்ற ஸ்டார்ட் ஆகிற இடம் உங்களுக்கு வேறு இடத்துக்கு மாறும். இங்கே மாடிஃபையர்ஸில் இந்த ஒயிட் டாட் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இந்த ஒயிட் டாட்க்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து அனிமேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே கீ வச்சு இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து உங்களால் அனிமேட் பண்ண முடியும். மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கீ வைக்கலாம். க்ரீனில் இருந்தால் கீ இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே கீ இருக்குது, பட் கரண்ட் ஃப்ரேமில் கீ இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலரில் வரும். ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா இப்போ இந்த ஃப்ரேமில் கீ இருக்குன்னு அர்த்தம். ஸோ திரும்ப நான் க்ரீனில் வச்சுக்கிறேன்னா வேறு ஃப்ரேம் மூவ் பண்ணால் க்ரீனில் இருக்கும். விச் மீன்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அனிமேட் ஆகுது, ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு கீ ஃப்ரேம் இல்லை. ஸோ எகைன் நான் கிளிக் பண்ணேன்னா கீ ஃப்ரேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீ ஃப்ரேம் வச்சு உங்களால் அனிமேட் பண்ண முடியும். இந்த மாடிஃபையரை பொறுத்த வரைக்கும் அனிமேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபீல் ஆகாது, பட் வேறு மாடிஃபையரில் ஃபீல் ஆகும். பட் இந்த ஒயிட் டாட்டுக்கு அதுதான் அர்த்தம், உங்களால் கீ ஃப்ரேம் வச்சு அனிமேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பில்ட் மாடிஃபையரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான மாடிஃபையர் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன மாடிஃபையரோ அதை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். மறக்காமல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பாய், திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரத் AVFX.